வணக்கம் நண்பர்களே. இசைஞானி இளையராஜா அவர்கள் 1000க்கும் மேற்பட்ட படங்களில் இசையமைத்து உலகத்தரம் வாய்ந்த இசையையும் கர்நாடக செவ்வியல், மேற்கத்திய இசை, தமிழ்நாட்டினுடைய மண்ணின் இசை இவற்றை கலந்து ஒரு சிறந்த கலவையாக நாமெல்லாம் நம்முடைய உள்ளம் துன்பத்தால் வாடும் பொழுதும், மகிழ்ச்சியாக சிரிக்கும் போதும், வாழ்க்கையின் வெவ்வேறு நிலைகளில் நம்மை அடையாளம் கண்டுகொள்ள வைப்பது இசைஞானியின் இசை, அவருடைய பாடல்கள் என்றால் அது மிகையாகாது. ஒவ்வொரு முறையும் எத்தனை முறை கேட்டாலும் சலிக்காத அவருடைய பாடல்கள் பல நேரங்களில் நமக்கு உறக்கத்தையும் நிம்மதியையும் நமது துன்பத்தை போக்கும் அருமருந்தாகவும் செயல்படுகின்றன. இசைஞானி அவர்கள் எத்தனை பாடல்கள் இசையமைத்திருக்கிறார்கள், எத்தனை பாடல்கள் பாடியிருக்கிறார்கள் என்பது எல்லாம் இசைஞானியின் ரசிகர்களாகிய நமக்கு தெரிந்திருந்தாலும் கூட, இசைஞானி உருவாக்கிய சில ஆல்பங்களை பற்றி நீங்கள் அறியாமல் இருக்கக்கூடும். அவற்றில் ஒன்று நத்திங் பட் விண்ட் என்கிற ஒரு ஆல்பம். அந்த ஆல்பத்தை பற்றி எனக்கு தெரிந்த சில விஷயங்களை, நான் உணர்ந்த அல்லது நான் கருதிய சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இதுவரை இன்றையோடு ஏறக்குறைய 30 வருடங்களுக்கு மேலாகிறது நத்திங் பட் விண்ட் என்கின்ற இசை ஆல்பம் வந்து. அதில் ஒரு 6-7 பாடல்கள் இருக்குது. த கம்போசர்ஸ் பிரீத், மொசாட் ஐ லவ் யூ, சாங் ஆஃப் த சவுல், இந்த மாதிரி ஒரு 7 பாடல்கள் இருக்குது. இது எல்லாமே மனித குரலில் பாடப்படாமல் இசையாக மட்டுமே நமக்கு ஒலிக்கின்றன. இவை எல்லாம் மிகச்சிறந்த கலவையாக இருக்கின்றன. என்னுடைய அனுபவம் என்னவென்றால், இந்த ஆல்பம் வெளிவந்த நாளிலிருந்து இன்று வரை அது அவ்வளவு உயிர்ப்பாக விளங்குகிறது என்பதுதான். ஒவ்வொரு நாளும் குறைந்தது அது 20 நிமிடம் நான் கேட்கிறேன். ஒவ்வொரு முறையும் கேட்கும் பொழுதும் எனக்கு வெவ்வேறு விதமாக அது நான் அர்த்தப்படுத்தி கொள்ள எனக்கு துணை செய்கிறது. என்னை மறந்து நான் கேட்கும் அளவுக்கு அவ்வளவு சிறப்பாக இருக்கிறது. இது நீங்கள் ஒவ்வொருவரும் நிச்சயமாக இசைஞானியின் ரசிகர்களாகிய நீங்கள் இதை ஒவ்வொருவரும் கண்டிப்பாக இதை செவிமடுக்க வேண்டும், இந்த இசையை நீங்கள் ரசிக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே நான் இந்த பதிவை உங்களுக்கு வழங்குகிறேன். அதிலும் கம்போசர்ஸ் பிரீத் என்பதும், சாங் ஆஃப் த சவுல் என்பதும், மொசாட் ஐ லவ் யூ என்பதும் இளையராஜாவினுடைய அசாதாரணமான அந்த மேற்கத்திய இசை பற்றிய அறிவும், கர்நாடக இசை பற்றிய அறிவும், இந்த கருவிகளை அவர் கையாண்டிருக்கிற விதமும், வயலினும், இவையெல்லாம் மிக அற்புதம். ஹரிபிரசாத் சௌரசியா என்கிற ஒரு மிகப்பெரிய புல்லாங்குழல் மேதையினுடைய உதவியோடு அந்த இசையை அவர் உருவாக்கியிருக்கிறார். நீங்கள் அனைவரும் நிச்சயம் இதை கேட்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
கேட்டால் எனக்கு கிடைத்த அந்த அரும் பாக்கியம், சிறப்பான அனுபவம் உங்களுக்கும் கிடைக்கும் என்பதால் நான் இதை பகிர்ந்து கொள்கிறேன். ஒவ்வொரு முறை கேட்கும் பொழுதும், நான் மிகப்பெரிய துயரில் இருக்கும் பொழுதும், மிகப்பெரிய மகிழ்ச்சியில் இருக்கும் பொழுதும், என்னை மறந்து நான் வேறு ஏதோ ஒரு தடத்தில் பயணிக்க விரும்பும் பொழுதும் பின்னணியில் இந்த இசை என்னை தாளாட்டுகிறது, என் கண்ணில் நீர் வரச் செய்கிறது, என்னுடைய உள்ளம் பண்படுகிறது, என்னுடைய இதயம் மிக மென்மையாகிறது. நான் குழந்தையாகிறேன். நான் இந்த இயற்கையின் கையில் ஒரு படைப்பாகிறேன். இவை எல்லாவற்றையும் நிகழ்த்தும் அற்புதமாக இருக்கிறது இசைஞானி அவர்களுடைய இசை என்றால் அது மிகையல்ல. இதை போன்ற புதிய காணொளிகளை காண்பதற்காக இணைந்திருங்கள். யுவர் சினிமா டுடேயுடன் ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். யுவர் சினிமா டுடேவுக்கு உங்கள் நீடித்த தொடர்ச்சியான ஆதரவை வழங்குங்கள். நன்றி, வணக்கம்.